ஹாய் கைஸ். இது கொஞ்சம் புது ரூம், அதனால் எக்கோ அடிச்சா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தேன். இப்போ போன வீடியோவில் சொன்ன மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா பிளெண்டர் கற்றுக்கிட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் பார்த்ததுல என்ன இருக்குன்னா 3 காம்பனெண்ட் என்னென்னா, ஒன்று மாடலிங், இன்னொன்று டெக்ஸ்சரிங், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அனிமேஷன். இந்த 3 தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3D அனிமேஷனுக்கான பேஸ். அதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மாடலிங் ஏற்கனவே கொஞ்சம் தெரியும். பிளெண்டர் குருவோட டோனட் டியூட்டோரியல் பார்த்துருக்கேன். டெக்ஸ்சரிங் கற்றுக்கலாம். அடுத்து பிளெண்டர் குருவோட டெக்ஸ்சரிங்க்குன்னு ஒரு 2 hours கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ஃப்ரீயாக, அதையும் வந்து பார்த்திங்கன்னா உட்காந்து முடித்தேன். ஐடியா இருக்குது என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. வெறும் அந்த டியூட்டோரியலை மட்டும் ஃபாலோ பண்ணால் எதுவும் கற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் இதை வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஜெமினி கிட்ட கேட்டேன், இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கேன், ஸோ இதை நான் அப்ளை பண்ணேன், ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் கொடு நீ அப்படின்னு கேட்டேன். அது வந்து ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. அது வந்து என்னென்னா ஆல்கமிஸ்ட் ஷெல்ஃப் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட். என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து ஆல்கமிஸ்ட் அந்த ஷெல்ஃபை வந்து பார்த்திங்கன்னா சும்மா பேசிக்கான மாடல் மட்டும் பண்ணிவிட்டு அதில் மெயினாக டெக்ஸ்சரிங்க்கு மட்டும் என்னென்ன பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸ் இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா தேவை. நான் என்ன பண்ணேன்னா பின்ட்ரெஸ்ட் போயிட்டு உடன் ஷெல்ஃப் அப்படின்னு போட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷெல்ஃப் வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிருக்கு. ஸ்டார்டிங்கில் தான் பண்ணுறோம், சிம்பிளாக பண்ணுவோம், வெறும் டெக்ஸ்சரிங்கில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த உடன் ஷெல்ஃபை மட்டும் இந்த மாதிரி மாடல் பண்ணிவிட்டு இங்கே வைக்க போகிற இதுவெல்லாம் இதை வைக்க போகிறது இல்லை. இதுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறோன்னா, இன்னொரு இமேஜில் இந்த மாதிரி ஒரு ஆன்டிக் பாட்டில் மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ இதை வைக்கலான்ற ஒரு பிளானில் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேசிக்கான அந்த ஷெல்ஃபுக்கான ஒரு மாடலை வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்கோம். ரொம்ப டீட்டெயிலெலாம் பண்ணல, ரொம்ப பேசிக்காக தான் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்து இதுக்கு நம்ம டெக்ஸ்சர் பண்ணிவிட்டு ஆல்கமிஸ்டோட பாட்டில்ஸ்லாம் மறுபடியும் மாடல் பண்ணி அப்புறம் டெக்ஸ்சர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ பண்ணும். அந்த ஷெல்ஃபோட வுட்டுக்கான டெக்ஸ்சர் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிட்டோம். ரெஃபரன்ஸ் இமேஜில் இருக்கிற மாதிரி கரெக்டாக அந்த ஓல்டு வுட்டோட டெக்ஸ்சர் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே ஃப்ரீயாக கிடைக்கல. ஸோ பாலிகான்லேருந்து ஒரு ஃப்ரீ டெக்ஸ்சரை வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட் பண்ணேன். ஒயிட் கலரில் இருந்துச்சு டெக்ஸ்சர், பட் ஆனால் அது வந்து அந்த இதுக்கு சூட் ஆக மாட்டேங்க. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, நடுவில் ஒரு ஹியூ சேச்சுரேஷனோட ஒரு டேப் ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ணிட்டேன்னா, சேச்சுரேஷன் அதிகப்படுத்திட்டேன், அந்த வேல்யூவை கம்மிப்படுத்திட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த ஓல்டு வுட்டோட ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணோன்னா, இந்த டெக்ஸ்சரை வந்து மற்ற இருக்க எல்லா வுட் பீசஸ்க்கு ஆட் பண்ணிட்டு கிளாஸோட மாடலிங் நம்ம போகிறோம்.
பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக முடிஞ்சு. என்னென்ன பண்ணியிருக்கோன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஷெல்ஃபை முடிச்சுட்டு அந்த பாட்டில்ஸை வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணேன். இந்த பாட்டிலில் வந்து பாட்டிலுக்கு மேலே போடுற கார்க்கையும் உள்ளே இருக்க லிக்விடையும் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக டிசைன் பண்ணி, இந்த பாட்டிலுக்கு வந்து நான் ஷேடிங் டேப்பில் டிஃபால்ட்டாக இருக்க அந்த ஸ்லைடர்லேயே கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி கிளாஸ் மாதிரி வரும். இந்த கிளாஸில் இருக்க ஸ்க்ராச்சஸ்க்கு மட்டும் நான் வந்து பாலிகான்லேருந்து டெக்ஸ்சரை வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணேன். கார்க்குக்கும் வந்து பார்த்திங்கன்னா பாலிகானில் ஒரு ஃப்ரீ டெக்ஸ்சர் மாதிரி ஒன்று இருந்துச்சு. ஸோ அதை இம்போர்ட் பண்ணிவிட்டு அதையும் கொஞ்சம் டார்க் ஆகணும்னு சொல்லிட்டு ஹியூ சேச்சுரேஷன் அந்த மாடிஃபையரோட சேச்சுரேஷன் அதிகப்படுத்திட்டு வேல்யூ கம்மி பண்ணிட்டேன். லிக்விடுக்கும் வேறு வெளியேருந்து எந்த டெக்ஸ்டரும் இது பண்ணேன். டிஃபால்ட்டாக இருக்க அந்த ஸ்லைடர்லேயே கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு லிக்விட் மாதிரி டெக்ஸ்சருக்கு கொண்டு வந்துட்டேன். ஸோ ஒன்று மட்டும் இருந்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு 3 பாட்டில் 2 டூப்ளிகேட் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் அதில் இருக்க லிக்விட் வேல்யூஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றி இறக்கி அண்ட் கலர்ஸை வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இப்போதைக்கு டிஃபால்ட்டாக பார்க்க ரொம்பவே நல்லா இருக்குது. எனக்கு வந்து அவுட்புட் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ ஓரளவுக்கு இப்போ ஜஸ்ட் டெக்ஸ்சர்ஸோட பேசிக்ஸ் மட்டும் கற்றுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ரிசல்ட்ஸை பாருங்கள், எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். Until then, keep creating.